இயக்குனர் எஸ். ஏ. ராஜசேகர் பல புரட்சிகரமான கருத்துக்களை தனது படங்களில் கூறினாலும், அந்த கருத்தை அவர் கூறி முடிப்பதற்குள் அதைவிட பல மடங்கு ஆபாசமான, அருவருப்பான வன்முறை காட்சிகளையும் கூறுவார். அதன் பின்னர் கடைசியாக ஒரு புரட்சி கருத்தை கூறி படத்தை முடிப்பார். இதுதான் அவருடைய பாணி. டூரிங் டாக்கீஸ் படத்தில் வரும் 2 கதையிலும் அதே பாணியை சொல்லி முடித்துள்ளார். பல இடங்களில் அருவருப்பான காட்சிகள், எளிய வைக்கும் வசனங்கள். இந்த வயதில் உங்களுக்கு தேவையா எஸ்ஏசி சார்? தன் இளமை கால காதலியை 75 வயதில் தேடும் எஸ்ஏசி படத்தில் மது குடிப்பது, புகைப்பிடிப்பது போன்ற பல காட்சிகளில் அளவுக்கு அதிகமாகவே நடித்துள்ளார். பாமக கட்சி இந்த படத்தை எதிர்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இளமை கால எஸ்ஏசியாக வரும் அபிசரணவன் மற்றும் அவருக்கு ஜோடியாக வரும் பாப்ரி கோஷம் நடிப்பில் சுத்தமாக ஒரு ஈடுபாடே இல்லை. பொம்மையோல வருகின்றனர், நடிக்கின்றனர். 50 ஆண்டுகளுக்கு முன்பே கல்யாணத்துக்கு முன்பு உறவு கொள்வது, காதலியுடன் தண்ணி அடிப்பது போன்ற சம்பவங்கள் எந்த ஊரில் நடந்தது என்பதை எஸ்ஏசி மட்டுமே விளக்க வேண்டும். அவர்களுடைய காதல் காட்சியிலும் அழுத்தம் இல்லை. பிரிவதற்கும் பொருத்தமான காரணத்தை அவர் சொல்லவில்லை. ஏனோதானோ என்று படத்தை நகர்த்தியிருக்கிறார். அடுத்த கதையில் ரோபோ சங்கர், சாய் கோபி, ஜெயபாலன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த கதையில் ஜாதி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது, அதற்காக அந்த சிறுமியின் தாயார் அவர்களை பழிவாங்குவது போன்ற காட்சிகளை எல்லாம் அருவருப்பின் உச்சகட்டமாக எடுத்துள்ளார் எஸ்ஏசி. மதுவில் சிறுநீர் கலப்பது, மதுவுக்கு சைடிஷாக மலத்தை கொடுப்பது, பிறப்பிறப்பில் தேலை விடுவது போன்ற கேவலமான சிந்தனைகள் சத்தியமாக வேறு எந்த இயக்குனருக்கும் தோன்றாது என்பது மட்டும் உறுதி. இந்த படத்துடன் நான் இயக்குவதை நிறுத்திவிடுவேன் என்று எஸ்ஏசி கூறியுள்ளார். படத்தில் இடம்பெற்ற வசனங்களை விட இந்த ஒரு வசனம்தான் மனதுக்கு நிம்மதியை தருகிறது. இளையராஜாவின் இசை விழலுக்கு இறைத்த நீர். மொத்தத்தில் டூரிங் டாக்கீஸ் குடும்பத்துடன் பார்க்க தகுதியற்ற ஒரு படம்.